ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக காந்திபுரத்தில் ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, எஸ்எஸ் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். எப்போயுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் திரும்பி போயிடுவேன். ஸோ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்தால் மணி 11:30 தாங்க ஆகுது. பயங்கர ரஷ்ஷு. சரி, என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் புக் பண்ணோம். நாங்கள் பேரையும் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் போய் ஒரு வழியாக கீழேருந்து மேலே வரைக்கும் படியில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லைன் நிற்குதுங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம நின்றுட்டே இருந்து நம்ம பேரை கூப்பிட்டோன்னே செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டேபிளில் போய் உட்காருங்க அப்படின்னாங்க. அப்படி போய் உட்காந்தோன்னே மெனு கார்டை கொடுத்தாங்க. மெனு கார்டை பார்த்தோன்னா ரொம்பவுமே ஆச்சரியமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, ரேட்டு மற்ற கடைகளில் நம்ம நிறைய கடையில் போய் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டதுக்கு இங்கேயும் நான் எஸ்எஸ் பிரியாணினா டேஸ்ட்டு தான் செமையாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் ஆனால் ரேட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஏன்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு சொன்னது மட்டன் பிரியாணி தான் சொல்லியிருந்தேன். மட்டன் பிரியாணி ஒரு ஃபுல் மட்டன் பிரியாணியை 320 ரூபா தாங்க. செமல்ல. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பார்த்தா 220 ரூபா தான். சரி, நம்ம 2 பேர் தானே இருக்கோம், அதனால் நம்ம மட்டன் பிரியாணியே சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினோம். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் இவ்வளோ மட்டன் பிரியாணி, நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸில் நல்ல ஒரு மட்டன் பீஸ் வச்சுருந்தாங்க. அதை நம்ம பார்க்க அந்த பாசுமதி அரிசியில் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ பாசுமதி அரிசி, அந்த அரிசி கொண்டு அந்த சாப்பாடு வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டு. சாப்பாடு அப்படி உதிரி உதிரியாக இருந்தது. கூட ஒரு முட்டை பீஸும் வச்சுருந்தாங்க. நல்ல மாவு மாதிரி வெந்திருந்தது. மோஸ்ட்லி அந்த மட்டன் எல்லாம் பார்த்தா சில இடத்துல ரஃப்பாக இருக்கும். இது அவ்வளோ ஸ்டீமாகவும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நம்ம அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுனால சாப்பிட்றதே தெரியல. கூடவே நமக்கு அந்த கத்திரிக்காய் இதில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுவும் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு கூடவே நமக்கு ப்ரெட் அல்வாவும் கொடுத்துருந்தாங்க. செமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் பிரியாணி தான் சாப்பிடணும். அந்த ஸ்மெல் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு ஃபஸ்ட்டு அவர் பிளேட்டில் போட்டோம். அவர் பிளேட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பிரியாணி இருந்தது. செகண்ட் என்னோடய பிளேட்லேயும் அவ்வளோ பிரியாணி போட்டு எங்களால் சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு நிறைய குவான்டிட்டி இருந்தது. நாங்கள் கூட ஃபஸ்ட்டு 2 சொல்லலாம், பத்தாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 1 வாங்கினாலே உங்களுக்கு அந்த குவான்டிட்டி பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ தாராளமாக இருந்தது. பீஸு நான் பாருங்கள் இப்போ பிச்சு காட்டுறேன். எந்தளவுக்கு பாருங்கள், இப்படி தொடும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக அவ்வளோ வெந்திருக்கு. அதுதாங்க முக்கியம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாகட்டும் வயசானவங்கள்லாம் ஈஸியாக சாப்பிட்றலாம். அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷல். நான் தான் சொல்கிறேன், இல்லை டேஸ்ட் தான் நினச்சேன். சரி, நாட் ஓன்லி இங்கே பிரியாணி தான் இருக்கும் அப்படின்னா, பிரியாணி மட்டும் இல்லைங்க. பிரியாணி தவிர்த்து நமக்கு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பக்கெட் பிரியாணியும் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி 1500 வருது. அதே போல் மட்டன் பிரியாணி 1800 வருது. ஸ்டாண்டர்ட் பேக் சிக்கன் பிரியாணியில் இத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கும், அப்படி எல்லாமே கொடுத்துட்றாங்க. சிக்கன் பிரியாணியில் 2400, மட்டன் பிரியாணி 3100. அதாவது 3100 பார்த்திங்கன்னா 9 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதே போல் நம்ம சிக்கன் பிரியாணி 2400 8லேருந்து 9 பேர் சாப்பிட்லாம். பார்ட்டி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மெனு கார்டை நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரி எதுனாலுமே ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதே போல் அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே டெலிவரி பாயிண்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹோட்டலில் போய் நின்று வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோ பார்சல்ஸ் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வெரைட்டி இருங்க, விங்ஸு, சிக்கனு, தந்தூரி, க்ரில்லு அப்படின்ட்டு, நானும் ரொட்டி, அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, ஆனிவர்சரிஸ்க்கு, கார்ப்பரேட்டுக்கு, ஹாலிடே பார்ட்டிஸ்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு, வெட்டிங்க்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதுமாதிரி வெஜ் பிரியாணி கூட இருக்குது. ஆனால் சண்டேஸில் மோஸ்ட்லி கிடைக்காது. அதனால் அது பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் வருது 1 kg. அதாவது 7 to 8% சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் எஸ்எஸ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.